சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டிஸ்பியூட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கொள்கை சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு நிலவுகிறது. என்ன, அடுத்த தலைமுறை இளைய தலைமுறை வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் ஏஐ கிட்ட கொடுத்துடாதீங்க. ஏஐ நுண்ணறிவு தானே பயங்கரமாக இங்கே போய்ட்டுருக்கு. எல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக எது கேட்டாலும் ஏஐயில் உடனே போடுறது. அதுக்கு பேர் என்ன, சாட் ஜிபிடி, உடனே போட்டு பார்க்குறது. அது மாதிரி போகாதீங்க. ஏனென்றால் ஒரு சிலையை வடிப்பது எப்படி ஒரு நுணுக்கமான ஒரு கலையோ, ஒரு சிலையை வடிப்பது ஒரு நுணுக்கமான கலையோ, ஒரு படம் வரைவது என்பது எவ்வளவு ஒரு நுணுக்கமான கலையோ, அதை போலத்தான் ஒரு வழக்கை நீங்கள் டிராஃப்ட் செய்வது, ஒரு வழக்கில் உங்களுடைய வாதங்களை முன்வைப்பது, ஒரு வழக்கையே நீங்கள் சாட்சியங்களை வைத்து மற்ற நீதித்துறையில் இருக்கக்கூடிய மற்ற என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் முன் தீர்ப்புகளை வைத்து வளைப்பது போலத்தான். அது மிக திறமை வேண்டும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் சாட் ஜிபிட்டியில் போய் கேள்வி கேட்டு அந்த சாட் ஜிபிடி கொடுக்குற பதிலை நீங்கள் தயவுசெய்து நம்பி, இந்த நீதித்துறையை நம்பி நீங்கள் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாதீங்க வழக்கறிஞர்களே, அதை புரிஞ்சுக்கிங்கன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 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 வாதம் ஒரு கொள்கை வாதம் முன்வைக்கப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்றால் 100க்கு 100 உண்மைதான். ஒவ்வொரு வழக்கம் செங்கலாக கட்டி எழுப்பப்படும் கட்டிடம் போல நுணுக்கமாக சாட்சியங்களும் ஆவணங்களும் நீதிமன்ற தீர்ப்புகளும் சேர்ந்து தான் அதை கட்டி எழுப்பணுமே தவிர, மனிதனுக்கு கூடிய இந்த மொத்த அறிவையும் அந்த சாட் ஜிபிடி மூலம் செய்வது என்பது இயலாது. ஆகவே நீதித்துறை சார்ந்த விஷயங்களில் கம்ப்யூட்டர் போன்ற விஷயங்கள் பயன்பட்டாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர, மனித மூளையில் கல்வி படித்தல் என்பதை வைத்துத்தான் இந்த வழக்கறிஞர் தொழிலே எதிர்காலத்தில் பிரகாசிக்கும் என்பது தெளிவு.